விநாயகர் தேவேந்திரன் அனுபவத்தினால தான் செய்த தவற உணர்ந்துக்குவாரு அப்படின்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்த கைலாயத்துக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த பெண்களோட தலைவி சொல்றாங்க, அனுபவத்தோட ரொம்ப பெரிய குரு யாருமே கிடையாது, அது நாங்க கைலாயத்துல இப்ப கத்துக்கிட்டோம். அங்க வேணும்னே மீதமான உணவு எடுத்துட்டு வரலாமா, எங்களோட நிலைமை அதுதான், அதை காரணமாக்கி எங்களை அவமானப்படுத்துறது எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் பார்வதி இடையில சொல்ல வர்றாங்க. ஆனா அவங்களோ தடுத்து நிறுத்தி, முதல்ல புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்க மகாகாளி மகாதேவரோட மனைவி, நாங்க ரொம்ப கீழ்நிலையில இருக்கோம், சாதாரண மனிதர்கள் கூட எங்களை மதிக்கிறது கிடையாது, நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த பிரசாதம் எதுவுமே எங்களுடைய பக்திக்கு நீங்க கொடுத்த அருள் கிடையாது, உங்க குற்ற உணர்ச்சினால தான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். பார்வதி ரொம்ப வேதனைப்படுறாங்க. நான் சொன்னது உங்களுக்கு இப்ப வேதனையா இருக்கா? இதே நிலைமை தானே கைலாயத்திலும் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு, நீங்க அங்க இருந்தவங்களை எல்லாம் அமைதிப்படுத்தினீங்க, ஆனா அவங்க எங்களை அவமானப்படுத்தினது உண்மைதானே, அதுவும் என்னைக்கும் மாறாதே. அதே மாதிரி வயிற்று பசி எங்களை மீதமான உணவு உண்ண வைக்குது, ஆனா அதை விட ரொம்ப பெரிய பசி எங்களுடைய ஆத்மாவுடைய பசி தான், அதுக்கு மரியாதை தான் தேவை, ஆனா கருணைக்கும் மரியாதைக்கும் சம்பந்தமே கிடையாதுமா, நீங்க எங்களுக்கு தரிசனம் கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல பார்வதியோ கண்ணீரோட அந்த குழந்தைங்களை பாக்குறாங்க. அவங்க எல்லாம் அந்த உணவு ஆசையா பார்த்துட்டு இருக்கிறது கவனிச்சதும், நான் இங்க உங்களுக்கு கருணை காட்டுறதுக்கோ தானம் கொடுக்கறதுக்கோ இல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் வரல, நான் தேவிங்கிறது நிரூபிக்கிறதுக்கும் வரல, நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஒருத்தர் இன்னொருத்தர் மதிக்கல அப்படின்னா இயற்கை அவங்க மேல கோவப்படும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான். நான் பார்வதி மட்டும் கிடையாது, காளியும் நான் தான், இயற்கையும் நான் தான், பசி உணவை கொடுக்கக்கூடியவளும் நான் தான், இங்கேருந்து போறதுக்காக நாங்க வரல, உங்க கூட வசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு தான் வந்ததுக்கான காரணத்தை சொல்லவும் அவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. உங்களுடைய மரியாதைக்கான பசி இருக்கு இல்லையா, அதுவும் தீரும், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகளோட வயிற்று பசி தீர்க்கிறது அவசியம், ஒரு மனுஷியாவும் இமவானோட மகள் பார்வதியாகவும் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அமைதியா இருக்காங்க. பார்வதியும் வேகமா போய் ஒரு லெட்டர் எடுத்து அவங்கள பார்த்தால ஒரு பொண்ணு அவளுக்கு ஊட்டி விட போறாங்க. ஆனா அந்த பொண்ணும் அந்த கூட்டத்தோட தலைவியை பாக்குற அனுமதி கேட்கற மாதிரி அவங்களும் தலையசிக்கும். உடனே அந்த பொண்ணு வாங்கிக்கிறா. பார்வதி கண்ணீரோட மற்ற குழந்தைங்களையும் பார்த்து தலையசைக்க அவங்க எல்லாருமே வேகமா வந்து அந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க அந்த அம்மா, உங்களோட வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த காட்சியில இங்க பிரம்மதேவரோ நாராயண் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இனிமே பிரபஞ்சத்துல சக்தி சமநிலைக்கு வந்துரும், ஏன்னா இயற்கை அந்த திசையை நோக்கி தன்னோட முதலடி எடுத்து வச்சிருச்சு அப்படின்னு பார்வதி செஞ்சதை சொல்றாரு. ஆனா நாராயணனோ, முரண்பாட பாத்தீங்களா, காளி ஒரு பக்கம் தீயவைகளை அழிச்சிட்டு இருக்கா, ஆனா அவளுடைய மகனான அந்தகனோ அவரான பாதையில போறது மட்டும் இல்லாம சமநிலை இன்மையை நோக்கி போயிட்டு இருக்கான். அடுத்த காட்சியில அந்தகனை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஏதோ எலும்புல காலை வச்சு கீழே விழுந்துடுறான். அவனோட மனக்கண்ணுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முயற்சி பண்ணும் போது அங்க நிறைய எலும்பு கூடலாம் இருக்கிறத அவனால உணர முடியுது. அந்த இடத்தோட தலைவனும் அவன் கண்ணுக்கு தெரியறான். அங்க ஒரு குரலும் கேக்குது, தேவர்கள் கிட்ட புனித சக்தி இருக்கும், ஆனா அசுரர்கள் கிட்ட தீமை நிறைந்த சக்தி இருக்கும், ஆனா நம்ம மாதிரி மனுஷங்க கிட்ட தந்திர சக்தி தான் இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது காதுல விழுகுது. அதனால அசுரர்கள் என்ன தேவர்கள் கூட என்கிட்ட தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு ஏதோ கண்ணாடி குடுவை மாதிரி வச்சிருக்கான். அதுல ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு. அவன் வந்து அந்தகனை பார்த்துட்டு, சிவனோட அம்சமான இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கவும் அப்ப இன்னொரு குரலும் கேக்குது, இவன் வந்து ரொம்ப நல்லதான், இவன் மூலமா நம்ம தாயாரை நம்ம அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லவும், நான் தாயாரே உங்ககிட்ட கூட்டிட்டு வரணும் தான் நினைக்கிறேன், ஏன்னா அசுரர்கள் தான் அவங்கள பத்தி என்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சாங்க, எப்படி பார்வதி எனக்கு தாயாரோ அதே மாதிரி உங்களுக்கும் மகா காளி தாயார் தான், நம்ம ரெண்டு பேரும் லட்சியமும் ஒண்ணுதான், நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சே நம்மளோட லட்சியத்துல வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த காட்சியில பார்வதி அந்த பெண்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் மறைக்கவோ உடைக்கவோ முடியாது, ஆனா இருள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தா என்ன, தீபத்தோட ஜோதி அதை வந்து சுலபமா விரட்டிடும், நான் உங்களோட கஷ்டத்தை போக்கத்துக்காக இங்க வரல, உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒருத்தருக்கு பசிக்குது அப்படின்னா அவங்களுக்கு உணவு கொடுத்து அந்த பசியை போக்கிட முடியும், அந்த ஒரு வேளைக்கு மட்டும், ஆனா அவங்களுக்கு உணவு தானியங்களை பயிர் செய்யறத கத்து கொடுத்தோம்னா அவங்க தானும் தன்னுடைய பசியை போக்கிக்க முடியும், மற்றவங்களுக்கும் உதவ முடியும். நாங்க வந்ததே சம உரிமைக்காக தான், குலம் சக்தி அந்தஸ்துக்காக ஏற்பட்டிருக்கிற வேறுபாட்டை நீக்காம நான் இங்க இருந்து போறது இல்ல அப்படின்னு தீர்மானமா சொல்லிடுறாங்க. இது எல்லாருமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கு. பொழுதும் புலருது. உடனே வெளிச்சம் வரவும் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி வெளிச்சம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்டு, உங்க நோக்கம்லாம் சரிதாமா, ஆனா அதை அடையறதுக்கான வழி ரொம்ப கடினமா இருக்கும், எங்களை தேவர்கள் மட்டும் கிடையாது மனிதர்களும் வெறுத்து ஒதுக்குறாங்க, எங்களுக்கு இடையில இப்போ உங்களால எப்படி சமநிலை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்கவும், என்ன தூய்மையா இருந்துச்சுன்னா லட்சியத்தை அடையிறது சுலபம் தான் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.